அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மண்ணினுடைய மகள் எழுத்தாளர் ரமா சுரேஷ் அவர்கள் எழுதிய ஆகுள் நாவல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மண்கண்ட வெண்குடைக்கு கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் முன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வல்லியே என்ற குமரகுருபரர் அவர்களுடைய இந்த பாடலோடு நிகழ்வுக்குள் செல்ல விரும்புகிறேன். இந்த நாவல் வெளியீட்டு விழாவில் இந்த நூலினை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற இயக்குனர் சற்குணம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நூலினை பெற்று சிறப்புரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற தமிழ் சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளும் எழுத்தாளர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் எழுத்தாளர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்புரை நல்குவதற்காக வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய ஆய்வாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக சிறப்புரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற எனது பிரியத்திற்குரிய மொழிபெயர்ப்பாளர் அசதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சிங்கப்பூரிலிருந்து இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கிற எழுத்தாளர் அழகுநிலா அவர்களை அன்போடு மேடை. இந்த நாளினுடைய முதன்மை இடத்தை வகிக்கிற நாவலாசிரியர் எழுத்தாளர் ரமா சுரேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் சற்குணம் அவர்கள் இந்த நூலினை வெளியிட பெற்றுக்கொள்வதற்காக வருகை தந்திருக்கிற ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆர் சாமிநாதன் அவர்களை அன்போடு மேடையில் அமர்ந்திருக்கிற ஆளுமைகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண் ஒரு லட்சியவாத மண். இங்கே மாபெரும் அரசியல் லட்சியத்திற்காக பங்களித்தவர்கள் இருக்கிற மண். இந்த மண்ணிலே பிறந்து புலம்பெயர்ந்து சிங்கப்பூரில் இருந்து கொண்டு இந்த மண்ணை பற்றி தன்னுடைய வேரை தொட்டு எழுதியிருக்கிற இந்த நாவல் ஆகுள் நாவல். இந்த நூல் வெளியீட்டு விழா என்பது கிட்டத்தட்ட தன்னுடைய வேருக்கு கௌரவம் செலுத்தி இருக்கக்கூடிய ஒரு நூல். இந்த நூல் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகம் ஆகும். இப்பொழுது இந்த வெளியீட்டு விழாவில் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக கவி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வருகை பெறுந்துள்ள அனைவருக்கும் ஆம்பலாப்பட்டி கிராமத்தை சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம்பல் மண்ணின் மைந்தனாக பிறந்து இராணுவத்தில் பணிபுரிந்து இன்றைக்கு ஓய்வு பெற்று மக்களிடத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ரங்கசாமி மாறார் ஈன்றெடுத்த புதல்வி எழுச்சி மங்கை மகள் ரமா சுரேஷ் அவர் எழுதிய நூல் வெளியீட்டு விழா மிகவும் சீரும் சிறப்போடு தற்பொழுது துவங்கியுள்ளது.
மாயா இலக்கிய வட்டம் என்று ஆகுல் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வரவேற்புரை நிமித்தமாக உங்களிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் முதல் நூலை வெளியிடுபவர் இளம் வயதில் பல திரைப்படங்களை இயக்கி தேசிய விருது பெற்ற தம்பி ஏ சர்க்குண் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். முதல் நூலை பெற்றுக்கொள்பவர் முற்போக்கு சிந்தனையாளர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் அத்தான் சாமிநாதன் அவர்களை வருக வருக என குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை புரிவதில்ல திருவண்ணாமலையைச் சேர்ந்த தமிழ் சமூகிகள் மற்றும் இலக்கிய ஆய்வாளர் உயர்வு ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அதே போல் திருப்பூரை சேர்ந்த எழுத்தாளர் உயர் திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அதே போல் எழுத்தாளர் விழுப்புரத்தை சேர்ந்த அஜதா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். சிங்கப்பூரிலிருந்து வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எழுத்தாளர் அழகு நிலா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல் எழுத்தாளரும் இயக்குனருமான லட்சுமி சரவணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல எழுத்தாளரும் இயக்குனருமான அகர முதல்வன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நூல் வன பதிப்பாளர் மணிகண்டன் அனிதா அவர்களையும் விழாக்குழு சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இறுதியாக ஏற்புரை ஏற்கின்ற தங்கை ரமா சுரேஷ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல் இங்கே வருகை புரிந்துள்ள படித்தவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், அரசு பள்ளியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், கிராமத்துடைய முன்னோடிகள், வெளியிலிருந்து வருகை புரிந்துள்ள முன்னோர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், நண்பர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். பெரியார் சொன்னார், பெண்களிடத்தில் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொள்ளுங்கள் என்று சொன்னார். அண்ணா சொன்னார், பேரறிஞர் அண்ணா சொன்னார், வீடுதோறும் புத்தகசாலை அமைத்தால் நாடு செழிக்கும் என்று சொன்னார். அதே போல கலைஞர் கருணாநிதி சொன்னார், புத்தகத்தை உலகத்தை பார்த்தால் உலகமே புத்தகமாகும் என்று கலைஞர் கருணாநிதி சொன்னார். அதுபோல் அனைவரும் புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது எழுத்தாளர் ரமா சுரேஷ் அவர்களினுடைய ஆகுல் நாவல் வெளியிடப்படுகிறது. இந்த நூலினை மரியாதைக்குரிய திரைப்பட இயக்குனர் ஏ சர்க்குணம் அவர்கள் வெளியிட ஆசிரியர் ஆர் சாமிநாதன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்.
இங்கே வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய மருத்துவர் செல்லப்பா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அவர் அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதினிலே பராக்கிரமத்திற்கும் மட்டுமல்லாது பாசத்திற்கும் அன்பிற்கும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையை மனதிலே தேக்கி மக்கள் பெரும்பான்மை நிறைந்திருக்கின்ற இந்த ஆம்பலாப்பட்டு நம்முடைய ஊரினிலே நடைபெறுகின்ற இந்த விழாவினிலே 2 நாட்களுக்கு முன்பு 5 நிமிடம், ஏனென்றால் நிகழ்ச்சியை முடிய போகிற நிலையிலே வந்து நான் நீண்ட நேரம் பேசுவது நன்றாக இருக்காது. இவர்கள் சொல்லும்போது, சகோதரி சொல்லும்போது அவர்கள் தான் சொன்னார்கள், முதலிலே ஒரு 10 நாட்களுக்கு முன்பு என்னை வந்து சந்தித்தார்கள். பட்டுக்கோட்டையை பற்றி தெரிய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் பேராசிரியர் காமராஜர் அவர்களிடம் இந்த எண்ணை கொடுத்து நீங்கள் அவரிடம் கேளுங்கள் என்று சொல்லி அழகு நிலா எனக்கு உங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னது. பிறகுதான் தெரிந்தது அது எனது அருமை தோழர் நண்பர் பஞ்சாச்சலம் அவர்களுடைய செண்டங்காட்டைச் சேர்ந்தவர் என்றும் அவருடைய மகள் என்பதும் தமிழாசிரியனுடைய மகள் என்று தெரிய வந்தது. அப்பொழுது சொன்னது, இது போன்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவும் இருக்கிறது, அதிலேயும் கலந்து கொள்ளப் போகின்றேன். யார் என்று கேட்டேன். அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்று தெரியவில்லை. எந்த ஊர் என்று சொன்னேன். ஆம்பலாப்பட்டு என்றது. ஆம்பலாப்பட்டு என்றால் எனக்கு தெரியாமல் இருப்பதற்கு வழியே கிடையாது. அதனால் நீ யார் என்று கேட்டால் கடைசியில் இன்னார் என்று சொன்னது. அதடா, யார் டிகே அவர்களுடைய பேத்தியை சொல்லுகின்றீர்கள்? அவங்க அம்மாவும் சரி கேரளாமணி, அவருடைய சகோதரி ஒன்று வங்காளமணி என்று ஒன்று இருந்தது இல்லையா? வங்காளமணி, ஆந்திராமணி, கன்னடமணி, மைசூர் மணி என்பது இவருடைய நம்ம கவி இவர் தோழர் ரங்கசாமி அவர்களுடைய சகோதரி மைசூர் மணி. இப்படி எல்லா மணிகளையும் எனக்கு தெரியும். ஏனெனில் உண்மையிலேயே சொல்கின்றேன், கேரளாமணி அவர்கள் என்னோட மிக நெருங்கிய பாசம் கொண்டவர். அந்த சகோதரிகளும் எல்லா மணிகளுமே என்னுடைய அன்பு சகோதரி. அதில் டிகே அவர்கள் என்று சொன்னவுடன் அவரை பற்றி நிறைய சொல்லலாம். அவர்கள் என்ன செய்தார், இந்த எப்படி வாழ்ந்தார், அவருடைய துறையை பற்றியும் சொல்லி இருக்கலாமே என்று அழகு நிலா அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலேயே சொல்கின்றேன், தூய கதராடையும் தூய்மையான எண்ணமும் புரட்சிகரமான எண்ணமும் கொண்ட ஒரு பெரும் காம்ரேட், ஒரு தோழர் அவர். அவரை பற்றி நிச்சயமாக எவனும் குறை சொல்லவே முடியாது. ஒரு சுட்டு விரல் காட்டி கூட அவரை குறை சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்த காலங்களில் 30 ஆண்டு காலங்கள் நான் அவரோடு பழகி இருக்கிறேன் என்றால் என்னை ரொம்ப நேசிப்பார். நானும் அவரை நேசித்திருக்கின்றேன். இதே மேடையில் இந்த இடத்துல 25 ஆண்டுகளுக்கு முன்பு 75வது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 75வது ஆண்டு விழா இங்கே தானே நடந்தது. இதே மேடையிலே நடந்தது. அரந்தை நாராயணன் அவர்கள் வந்திருந்தார்கள். மாபெரும் தோழர்கள் எஸ்ஏஎம் அவர்கள், வேளாணா அவர்கள், சுப்பையன் அவர்கள், நம்முடைய அருமை டிகே என்று சொல்லுகின்ற சிஏ காசிநாதன் அவர்கள் எல்லாம் வரிசையிலே நின்று கொண்டிருக்க அவர்களுக்கு பொன்னாடை போற்றினார்கள். அப்பொழுது 3 பேருக்கும் 3 கேடயங்களை இழுத்து டிகே அவர்களுக்கு பொன்னாடையும் போற்றி எல்லோருக்கும் பொன்னாடை போற்றினேன். அதை அவர் சொல்லி சொல்லி எப்படி நீங்கள் திடீரென்று ஓடி வந்து எனக்கு அப்படி செய்தீர்கள் என்று வியந்து போவார். என்னை அப்படி நேசிப்பவர். அவருடைய மகள் கேரளமணி. இன்னொன்றை சொல்லிக் கொள்கின்றேன், ஆம்பலாப்பட்டை தவிர வேறு இடங்களிலே பெண்ணை பாருங்கள் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்திலே என்று சொன்னார்கள். அவர்கள் எப்படி அறியாமையில் இருந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு இப்பொழுதுதான் தெரியும். நாம் என்னிடம் வந்து யாராவது கேட்டிருந்தால், இல்லை நான் எனக்கு திருமணமாகிற சமயத்திலே கேட்டிருந்தால் கூட எனக்கு பெண் ஆம்பலாப்பட்டிலேயே பாருங்கள், ஆம்பலாப்பட்டை தவிர வேறு எனக்கு என்ன கூட ஒரு ஆசைதான். என்னுடைய பையனுக்கோ இல்லது பெண்களுக்கோ இந்த ஆம்பலாப்பட்டு கிராமத்தில் உறவு கொள்ள வேண்டும். ஏதோ ஆம்பலாப்பட்டியில் பேசுகின்றேன் என்பதற்காக நான் சொல்லவில்லை. இல்லை உங்களிடம் ஏதோ ஒரு பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. பார்க்க வேண்டும் என்று இருந்தால் நான் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பேன். நான் ஆம்பலாப்பட்டிலே போய் எனக்கு பெண் பாருங்கள் என்று சொல்லியிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு
பெருமையான ஊருக்கு அழகினிலா, பெருமையான ஊருக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அதுவும் நீங்கள் ஒரு பெருமையான, அவர்களும் ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒரு பெருமையான குடும்பத்தை சேர்ந்த, நம்முடைய சன்னங்காட்டைச் சேர்ந்த உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சாமிநாதன், அவருடைய பெரியப்பா சாமிநாதன் என்பவர் பொதுப்பணித்துறையினிலே இருந்தார். அவர் பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர். அவருடைய அருமை தோழர் மின்துறையில் இருந்த பஞ்சாச்சரம் அவர்கள் அவருடைய தந்தையார். இப்படி பல பெருமைக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் எல்லாம். வெளிநாட்டினிலே சென்றதற்கு பிறகும் இந்த தமிழின் மீது உள்ள அன்பின் காரணமாக இப்படி புத்தம் புதிய கலைகள், பஞ்சபூதத்தின் மேன்மைகள் வரும் மெத்த கலைகள் வரவும் மேற்கே வளருது கண்டீர். இன்னொரு சொல்லினை கேட்டேன், மெல்ல தமிழினை சாகும் மேற்கு மொழிகள் புலிமிசை ஓங்கும் என்றந்த பேதை உரைத்தான். ஆகா, இந்த வசை என கைதிடலாமோ, சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாமும் குடந்து சேர்ப்பீர் என்று பாரதி சொன்னது போன்று, எங்கே சென்றிருந்தாலும், சிங்கையிலே சென்றிருந்தாலும் சரி, எந்த ஊருக்கு சென்றிருந்தாலும், கேரளமணி அவர்களுடைய மகள் ரமா சுரேஷ் அவர்கள் தன்னுடைய மொழியை மறக்காமல், இந்த ஊரை மறக்காமல், தன்னுடைய குடும்பத்தை மறக்காமல், தன் தாத்தாவை, அதுவும் பெரிய ஒரு தியாகியை மறக்காமல் அவருடைய பெயரிலே ஒரு நாவலை செய்து அதை சரித்திரத்திலே நிலைநாட்ட இருக்கின்ற உங்களுக்கு எத்தனை பாராட்டுகள் சொன்னாலும் அது பொருந்தும். அதே போன்று உங்களுடைய தந்தையார் அவர்களும் ஒரு பெரிய காம்ரேடு தான். அவர் மிகப்பெரிய காம்ரேடு, எந்த இதிலும் இல்லை. அந்த குடும்பத்தில் நிறைய கவி, இப்பொழுது கவியெல்லாம் யார் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, ஆம்பலாப்பட்டை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் அவர்களுக்கு பொது உடைமை சிந்தனை என்பது இரத்தத்திலே ஊறி போய் இருக்கும். இங்கே இருந்த எத்தனை தோழர்கள், எத்தனை TK அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த ஆனா என்று சொல்கின்ற அடைக்கலாமா அவர்களாக இருந்தாலும் சரி, கோவண்ணா என்று சொல்கின்ற கோவிந்தசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, டாக்டர் துரைமாணிக்கம் அவர்களாக இருந்தாலும் சரி, KM இது KS முருகையன் அவர்களாக, அவரை மறந்து விடவில்லை நான். ஏதோ அவரை பேர் தெரியாமல் இருக்கிறேன், அவரையும் எனக்கு நன்கு தெரியும், அவர்களுடைய குடும்பத்தையும் எனக்கு நன்கு தெரியும். ஒரு தமயந்தி அம்மையார் இருந்தால் என்னை வந்து கட்டி பிடித்துக் கொள்வார்கள். அவர்கள் கூட இல்லை வரவில்லை என்று நினைக்கிறேன். அப்படி கையசம் அவர்களாக இருந்தாலும் சரி, அப்படி எத்தனை தோழர்கள் இதே போன்று TK அவர்களை போன்று தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய தலைமுறை வாழ்க்கையை பற்றி கூட அதுகிட்ட சொன்ன, அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அத்தனை பேரும் தியாகிகள் தான். தலைமறைவு காலத்திலே அவர்கள் தீவிரவாதிகள் போல் செயல்பட்டதாக, அவர்கள் பெரிய தீவிரவாதிகள் தான், பெரிய தீவிரவாதிகள். இப்பொழுது இருக்கின்ற பயங்கரவாதிகள் அல்ல. பயங்கரவாதிகள் என்பது வேறு, தீவிரவாதிகள் என்பது வேறு. இவர்களெல்லாம் ஆம்பலாப்பட்டிலே இருந்த தீவிரவாதிகள். எதற்காக தீவிரவாதிகள்? கஞ்சி குடிப்பதற்கிலார் இதற்காக இவையனும் அறிவுமிலார் பஞ்சமோ பஞ்சம் என்று தினம் பரிதவித்து துருதிரித்து துஞ்சுமடைகின்றாரே என்கின்ற நிலையை போக்க வேண்டும் என்பதற்காக தன்னை பொது வாழ்விலே அப்பளித்துக் கொண்ட பெரும் தீவிரவாதிகளுடைய கதைகளிலே ஒரு நாயகனாக இருந்த TK அவர்களை பற்றி, காசிநாதன் என்று சொல்லப்படும் ஒரு மாவீரனை பற்றி ஒரு அடிப்படையாக கொண்டு வெளிவருகின்ற இந்த ஆழ்வோள் நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கொடுத்து என்னை பேச சொன்ன கவி அவர்களுக்கும், காவலர்களுடைய ரங்கசாமி அவர்களுக்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக கருதி, நம்மளுடைய கேரளமணி அவர்களுடைய ரமா சுரேஷ் அவர்கள் எனக்கு, நான் தான் அவர்களுக்கு பொன்னாடை போற்ற வேண்டும். நான் கூட பொன்னாடை கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஆகுல் நாவலினுடைய ஆசிரியர் எழுத்தாளர் ரமா சுரேஷ் அவர்கள் ஏற்புரை வழங்குவார். அவரை அன்போடு அழைக்கிறேன். இன்னமும் நான் ஆகுல என் கையில வாங்கவே இல்லை, பிரிச்சு பார்க்கவே இல்லை. இந்த ஊருக்குள்ள எப்படி ஒரு கொண்டாட்டத்தோட அது வந்துச்சோ அதே ஒரு சந்தோஷத்தோட தான் அந்த புக்கை நான் இப்போ நான் என்னோட ஆகுல் நாவலை தான் அன்போடு வரவேற்கிறேன் ஆம்பலாப்பட்டுக்கு. நிலா நேற்று சொன்னாங்க, நான் பேசையில் அழுதுறக்கூடாது ராமா அப்படின்னாங்க. நான் அழுதுறக்கூடாது இன்னைக்கு. சில பேர் சந்தோஷமா இருந்தாங்கன்னா வார்த்தைகளே வராதும்பாங்க. ஆனால் நான் ரொம்ப கண்ணாப்பண்ணான்னு வளருவேன் நிறையா. அப்படி வளர்னேன் அப்படின்னா உன்னை யார் எங்கள் அப்பாவை சமாளிக்க முடியாது.
அவரை கூட சில நேரத்தில் மிரட்டி உருட்டி சமாளிச்சிடலாம். ஆனால் கூடவே கூட்டிகிட்டு வந்து இந்த நிலாவை என்னால் சமாளிக்கவே முடியாது. இவங்க 2 பேரையும் சமாளித்து தான் இப்போ நான் பேசணும். ஆகுல் நாவலுக்கு நான் யாரையுமே குறிப்பிட்டு கூப்பிடவே இல்லை. நீங்கள் எல்லாம் வந்துடணும் அப்படின்னு. ஏன்னா இது இந்த கிராமத்துக்கான நாவல், இந்த கிராமத்துடைய நாவல். இந்த நாவலுக்கு நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையாக நான் போய் கூப்பிட்டு அதை என்னோட வீட்டு விசேஷமாக நான் இதை கொண்டாடிடக்கூடாது. இது இந்த ஊரோட விசேஷமாக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பாக நான் இதை கொண்டாடணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது நடந்துருச்சு. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. நன்றி அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் நான் எந்த இடத்துலையும் முடிச்சிட முடியாது. ஏன் அப்படின்னா இந்த நாவலை எழுதுறதுக்கு நான் என்னோட முதல் நாவலை விட இந்த நாவலுக்கு தான் நான் முதல்ல எழுத நிறைய ஆரம்பிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப தடையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு அப்போ ஆரம்ப கட்டத்தில் எழுத்து பயிற்சியில் வந்து ஒரு நாவலை எழுதுறதுக்கான ஒரு முழு தகுதியை நான் அடைஞ்சிருந்தேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது வந்து என்னை நிறையவே பயிற்சிக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருந்துச்சு இந்த நாவல். குறிப்பாக அதில் சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த நாவலில் குறித்து பேசின கிட்டத்தட்ட 90% நபர்கள் இன்னைக்கு இல்லை. நான் அவங்க எல்லார்கிட்டையுமே பேசியிருக்கேன். வரதராஜன் தாத்தாவிலேருந்து, எஸ்ஏஎம் தாத்தாக்கிட்ட இருந்து, இங்கே இருந்த என்னோட அம்மாயி. ஆனால் எங்கள் தாத்தா கிட்ட நான் பேசவே இல்லை. இந்த நாவல் குறித்து தாத்தா தான் என்கிட்ட பேசினார். இந்த நாவல் எழுதணும் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து நான் ஆரம்பத்தில் எழுதும் போதெல்லாம் என்கிட்ட கேட்கும்போது தாத்தா கிட்ட என்ன கதை கேட்கறதுன்னே எனக்கு தெரியல. என்ன தாத்தா என்கிட்ட சொல்ல வந்தாருன்னு எனக்கு தெரியாது. தாத்தாவோட வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்கள்ட்ட கேட்கும்போதே ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய விஷயமா எதுவுமே எனக்கு அவங்க சொல்லவும் இல்லை. மகள்களாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எல்லோருமே தாத்தாவை வந்து ஒரு ஒரு சின்ன புள்ளியில தான் ஒரு இடத்துல ஒரு சில விஷயங்கள் மட்டுமே சொல்லிட்டு வச்சாச்சு. ஆனால் நான் இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு முறையும் நான் சிங்கப்பூர்லேருந்து வரும்போது ஏதோ ஒரு விதத்தில் நான் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நான் போய் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்படி கடந்த ஒரு 6-7 வருஷமாக நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கேன். இந்த 6-7 வருஷத்தில் நான் தொடர்ந்து பேசுனதில் என் கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்ட கதாபாத்திரம் நாவம்மா பாட்டி தான். நாவம்மா பாட்டி தான் எனக்கு இந்த கதையை உண்மையை சொல்லணும்னா வெட்டுக்குளத்துக்கரையில் தான் நான் இந்த கதையை முழுக்க உட்காந்து நாவம்மா பாட்டியும் நானும் தான் பேசின மாதிரியே எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் போராட்டம், தியாகம், இந்த மண்ணுக்கான ஒரு உயிர்ப்பை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்கெல்லாம் கையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பொம்பளையால மட்டும்தான் கொடுக்க முடியும். அம்மாயி அடிக்கடி சொல்லும், ஆம்பளைக்கு என்ன தெரியும், அவனுக்கு இந்த ஊருக்காகவும் நாட்டுக்காகவும் உழைக்க தெரியும் இல்லையா, காசு பணத்தை அள்ளி கொடுக்க தெரியும் இல்லையா, தான் உசுரையே அவனுக்கு கொடுக்க தெரியும். ஆனால் ஒரு பொம்பளையால மட்டும்தான் வாழ்க்கையை கொடுக்க முடியும் சொல்லும் அம்மாயி. அந்த வாழ்க்கையை இந்த ஆண்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு வாழ்க்கையை வந்து எனக்கு சொன்னது வந்து 2 பாட்டிங்க. அதாவது என்னோட அம்மாயி ஆயிமாணிக்கம், இன்னொன்று நாவம்மாவுடைய மகள் மாரியம்மாள் அம்மாயி. இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த பெண்கள் என்னவா வாழ்ந்தாங்க, எல்லாருக்கும் வந்து இப்போ இந்த கிராமத்துக்குள்ளே இருந்த தியாகம், போராட்டம், இடதுசாரி, இது எல்லாத்தையும் தாண்டி அதை இந்த ஊருக்குள்ளேருந்து வெளியில் கொண்டுட்டு போனது இந்த பெண்கள் தான். அப்போ இருந்த ஒவ்வொரு பெண்ணும், அது எந்த ஜாதியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்கட்டும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த ஊரில் வாழ்ந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கதை இருக்கு. அவர்கள் வாழ்ந்த ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் பின்னால், அவர் கணவனுக்கு பின்னால் சில பெண்களுக்கு குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு இருந்துச்சு. கணவன் முழு நேரமும் இந்த ஊருக்காகவும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் இருக்கும்போது தன் குடும்பத்தை கட்டி காக்கிறது யாருன்னா இந்த பெண்கள் தான் கட்டி காத்திருக்காங்க. இந்த வாழ்க்கையை என்னால எப்படி கொடுக்க முடியும்,
ஏன்னா நான் அந்த அளவுக்கு அதை உண்மையா கொடுத்துருவேனா? எனக்கு எனக்கு இப்ப ஸ்டாலின் சார் சொன்னதாக இருக்கட்டும், மற்ற எல்லா நண்பர்களும் சொன்னதாக இருக்கட்டும், நான் ஏன் அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு வாழ்க்கையை நான் எழுதலை அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பின்னாடி நான் அதையும் கொடுத்துருக்கேன். இப்ப நிலா சொன்ன மாதிரி சில கேள்விகளாக மட்டுமே நான் கேட்டு தொட்டு சென்றிருக்கேன். அது ஏன் நான் அப்படி தொட்டு தொட்டு போயிருக்கேன் அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னா எழுத்தாளர் பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா? நான் அதை தான் நேற்று கூட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு புக்கு ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு எல்லாரும் எப்படி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க, யாரும் புக்கை படிக்க மாட்டாங்க. நாளைக்கு எல்லாரும் டயர்டாக இருப்பாங்க. நான் திங்கக்கிழமை ஊருக்கு போயிடுவேன். திங்கக்கிழமைக்கு அப்புறம் எப்போ உன் பொண்ணு இந்த பத்தி எழுதலாம் அப்படின்னு யாராவது கேட்டா அடி வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன். அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் எனக்காக அடி வாங்குவதும் என்னிடம் திட்டு வாங்குவதும், நான் என்னதாவது ஒரு ராட்சசியாக தான் நான் எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கேன். எந்த இடத்தையும் எல்லா தடைகளையுமே உடைச்சு 20 வயசு, எனக்கு 20 வயசு இருக்கையில் அம்மா இறந்தாச்சு. 20 வயசுலேருந்து எனக்கு அம்மாவா இருந்தது எங்கள் அப்பா தான். ஒரு வளர்ந்த குழந்தை, கோவக்கார அப்பா, ஆனால் அவரை அடக்கி ஆள்ற ஒரு மகள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் என்னோட குடும்பம். என் தம்பியை விட நான் ரொம்ப ஆதிக்க திமிர் பிடிச்சவ. அதாவது குடும்பத்துக்குள்ள எங்கள் அப்பாவை அடக்கி ஆள்வதும் சரி, தம்பியை அடக்கி ஆள்வதும் சரி, அதில் நான் ரொம்ப அதிகாரம் நிறைந்தவள். அதில் அந்த குடும்பத்துக்குள்ளேருந்து இருக்கும்போது உறவுகள், நான் இந்த நாவலில் தேடும்போது இவங்க என்னோட பாட்டியா, நாவம்மா என்னோட பாட்டியா, நான் பார்த்துருக்கேன். நாவம்மா என் பாட்டின்னு எனக்கு தெரியவே தெரியாது. இந்த நாவலை நான் எழுத ஆரம்பிக்கிற வரைக்கும் என் தாத்தா காசிநாதனுக்கும் நாவம்மாவுக்கும் என்ன உறவு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. மலையப்ப மாதராரோட வாழ்க்கையில இத்தனை பெண்களா, தாலி கட்டாமலேயே வாழ்ந்தார்களா இங்க இருந்த வாழ்ந்த பெண்கள்? இது எல்லாமே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த உறவுகளை எல்லாம் நான் எப்படி ஒன்று சேர்க்கிறது? ஏன்னா நான் போன குடும்பமும் அப்படிதான். இப்போ எங்கள் வீட்டில் சண்டை வந்துடுச்சுன்னா எங்கள் அப்பா அடுத்தது பிரியாணி வாங்க போயிடுவார் என்னை சமாதானம் பண்ண. எனக்கு எங்கள் மாமியாருக்கு சண்டை நடந்தால் அடுத்தது எங்கள் மாமியார் வரட்டி போட போயிடுவாங்க. போட்டு வச்சுட்டு நான் என் மாமனார், ஏன்னா நாங்கள் 3 பேரும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்த எனக்கு ஏன் இந்த உறவுகள் சிதைந்தது? இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய நான் இன்னைக்கு ஒரு 2-3 நபர்களை என்னோட தம்பிகளை சந்திக்கும் போது வந்தா சொல்லிடுறேன். அத்தானும் கூட கூப்பிடல அவனுங்க. அப்பா தானே வெளில போயிருக்காரு, போங்க நான் அப்பாவை வர சொல்றேன். அப்ப எனக்கு அப்படியே சுரீர்னுச்சு. இடதுசாரிகள் உயிரை கொடுத்தான், ஆமா, ஆனா உறவுகளை இந்த நம்ம இழந்துட்டோமே. பாட்டிலுக்கும் அது 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 எல்லாம் 2ஆம் பட்சம். நாம் எதை இழந்து நிற்கிறோம்? இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏன் பொண்ணு பேசினா கூட தாத்தா சொல்லுங்க அப்படின்னு போனை எடுத்து பேசு அப்படின்னு நான் சொன்னாலும் சொல்லுங்க. அந்த தாத்தாங்கிற வார்த்தை ஏன் உயிர்ப்பா வரமாட்டேங்குது? பெரியம்மாங்கிற வார்த்தை ஏன் உயிர்ப்பா வரமாட்டேங்குது? ஏன் இந்த உறவுகளுக்கு என்ன சிக்கல்? இந்த நாவலுக்குள்ள என்னென்ன நான் கொடுக்கணும்னு நினைச்சனோ இது எல்லாமே என்னை கேள்விகளாவே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நீ சரியா இருக்கியா? நீ உன் உறவுகள்கிட்ட சரியா இருந்திருக்கியா? நீ ஒரு இயக்கத்துக்குள்ள நீ ஒரு 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 முயற்சியை செய்யும் போது இந்த மக்களுக்காக நீ என்ன செஞ்சிருக்க? எதுவுமே செய்யல. படித்தேன், இந்த ஊர்ல வாழ்ந்தேன், இந்த ஊரை விட்டு போயிட்டேன். ஆனா நான் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தான் நான் வாழ்ந்திருக்கேன். இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த உறவுக்காகவும், இந்த உறவை எப்படி கட்டி ஆள்வது அப்படின்னு நாம எல்லாரும் தொலைச்சிட்டு நிக்கிற இந்த ஒரு வாழ்க்கைக்காக நான் என்ன கொடுத்தேன்? ஏன் இந்த நாவலை நான் எழுதினேன்? ஏன் இந்த நாவல் என்னையே தேர்ந்தெடுத்துச்சு? நான் அப்படிதான் யோசிச்சேன். என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லுவார், மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்று பேசிய அத்தனை எழுத்தாளர்களும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அவர்கள் மிகப்பெரிய படைப்புகளை கொடுத்திருக்கார்கள். அவர்கள் எல்லாம் அந்த படைப்புக்காகவே, அந்த வரலாற்றுக்காகவே, அந்த புகழுக்காகவே பிறந்தவர்கள். ஆனால் நீ ஒரு சில படைப்புகளை எழுதுவதற்காக மட்டும்தான் பிறந்திருக்க. சோம்பேறித்தனமாய் இருக்காது. இந்த நாவலை எப்படியாவது எழுதிடு அப்படின்னு என்கிட்ட ஒரு நண்பர் சொல்லும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு. அப்ப என்னோட கிராமத்துக்கு நான் திரும்பி கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு நன்றி கடன் ஒன்றுதான். இந்த நாவலை நான் முழுமையா எழுதிடணும். இந்த நாவலை நான் எழுதுற கிட்டத்தட்ட 3 வருட காலம் நான் எடுத்துக்கிட்டேன். 3 வருட காலத்துல இந்த நாவலை நான் எழுதும்போது நிறைய மனசுக்குள்ள நிறைய நமக்கே கேள்வி வரும். நம்மளை அறியாமலே அழுவோம். நம்மளை நீ எந்த தகுதியும் இல்லாமல்
எப்படி இந்த நாவலை நீ எழுதுற? நான் வந்து இந்த நாவலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பத்தியாக எழுதிய அம்மணி அம்மாயிக்கும் காத்தாயி பாட்டிக்கும் தான் இந்த நாவலை வந்து நான் அர்ப்பணம் செஞ்சிருக்கேன், சமர்ப்பணம் செஞ்சிருக்கேன். ஏன்னா இந்த கிராமத்துக்காக உழைத்தவர்கள் அவர்கள். எந்த ஒரு மரியாதையும் நம்மிடம் எதிர்பார்க்கலையே. நம்ம வீட்டுக்கு வர்ற ஒரு விருந்தாளியே நம்ம வாங்கன்னு கூப்பிடுவோம், உட்காருங்கன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த அம்மணி அம்மாயவோ சீனி தாத்தாவையோ காத்தாயி பாட்டியையோ வாங்க உட்காருங்கன்னு என்னைக்குமே நம்ம சொன்னது இல்லையே. அவர்கள்ட்ட வந்தோடனே தான் அந்த கடக்கு வருஷா நீ அதை அல்லு, இந்த குப்பையை கூட்டிட்டு வா, ஒரு 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 கஞ்சி ஒரு சின்ன ஒரு கிண்ணத்துல ஒரு கஞ்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனை நாம் எவ்வளவு எவ்வளவு வேலைகள் வாங்கியிருக்கிறோம், எவ்வளவு மரியாதை இல்லாமல் நடத்தியிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு தேவை, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவை முதல்ல மரியாதை, சுய மரியாதை ஒண்ணு இருக்கு. அடுத்தவர் கொடுக்கும் மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்னீங்கன்னா அவ்வை பாட்டி சொல்லியிருக்கா, மதியாதர் வாசல் மிதிக்காது. ஆனால் மதிக்காத நம்ம வீட்டு வாசல்ல மீண்டும் 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 வந்து நின்ன அம்மணி அம்மாயிக்கும் சீனி தாத்தாவுக்கும் காத்தாயி பாட்டி, நான் காத்தாயி பாட்டி ஒவ்வொரு முறையும் இப்ப நான் வரும்போது, ஏன்னா முன்னாடியெல்லாம் எனக்கு அந்த அறிவு கம்மி தான் நான் நினைப்பேன். இப்ப எல்லாம் நான் கட்டி தழுவிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு உறவு முறையை மட்டும் சொல்லிக் கொடுங்கள். அவங்க இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்குவாங்க, தானா தெரிஞ்சுக்குவாங்க. தாத்தா யாரு, பாட்டி யாரு. 7 தலைமுறை நூல்கள்ல ஒண்ணுதான். அவன் குடும்பத்தை நோக்கி போறான். 7 தலைமுறைகள், கிட்டத்தட்ட 100 வருட ஆண்டுகளுக்கு பிறகு அவன் கிராமத்துக்கு அவன் போறான். அவன் போகும்போது அந்த கிராமம் அவனை வேற ஒன்றா பாக்குது. அந்த கதையை சொல்லியே, இவன் நம்ம இனம் கிடையாது, இவன் நம்ம ஆளு கிடையாதுன்னு வைக்குது. ஆனா அவன் தன் தாத்தாவையும் பாட்டியையும் பற்றி கதை சொல்ல 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 அங்க இருக்கிற மக்கள்கள் அவர்களுடைய பிள்ளைகளை கொண்டாந்து அவன் மடியில் போடுகிறார்கள். இது உன்னுடைய சொந்தம், உன்னுடைய குடும்பம். இதுதான் இந்த நாவல். இந்த கிராமத்தில் சிந்திய இரத்தமும் இந்த கிராமத்தில் கொடுத்த உயிர் பலியும். யாரும் விரும்பி ஒரு உயிரை தியாகம் செய்வது முடியாத ஒன்று. வாழ்க்கையை தியாகம் செய்து இருக்கிறார்கள், சொத்தை தியாகம் செய்து இருக்கிறார்கள், அவர்களுக்கான அத்தனை உடைமைகளையும் தியாகம் செய்திருக்கார்கள். அவர் யாருன்னு அடையாளம் காட்டாம ஏன் நம்ம வாழ்றோம்? இது என்னோட தாத்தா, ஏன் மாமனார், இது ஏன் இதை சொல்றதுக்கு வெக்கப்படுறோம்? உண்மையாவே சொல்லணும்னா நம்ம ஊர்லயும் கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் அந்த பேருடைய நண்பர்கள், நீங்க என்னை தப்பா எடுத்துக்க வேண்டாம், பொதுவா சொல்றேன், நேரு, காந்தி எல்லாருமே நாம எப்படி வாழ்றோம்? ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஒரு தவறுக்கு அடிமையா, அது மதுவுக்காக இருக்கலாம், இல்ல எந்த உறவையும் மதிக்காத, ஒரு தேசத்தை மதிக்காத, ஒரு குடும்ப உறவை மதிக்காத ஒரு நபராதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் செய்த இந்த ஆகுல் அப்படிங்கிறது நிறைய ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையை தான் கொடுத்துச்சு. இந்த கிராமத்துக்கான அடையாளம், ஒரு குடும்பத்துக்கான அடையாளங்கிறது தனிநபர் அடையாளமாவே இல்லை. நீங்க பொதுவா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் நீங்க சொல்லுவீங்க, கட்டகண்டியர் குடும்பம், மணியாரன் குடும்பம், அன்னப்பாட்டான் குடும்பம், எல்லாரும் இந்த குடும்பத்துக்குள்ள கிட்டத்தட்ட 20-30 குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததுதான். அப்ப இந்த 20-30 குடும்பங்கள் இன்னைக்கு அப்படியே செதஞ்சு போய் சொந்த அண்ணன் தம்பியே பேச முடியாத ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கிராமத்தையும், இந்த கிராமத்தில் வாழ்ந்த முன்னோர்களையும், இந்த மக்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பேசுறது, கதை கேட்கறது, கதை சொல்றது, இது மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. தயவு செஞ்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிக்கிட்ட நீங்க என்ன செஞ்சீங்க இந்த கிராமத்துல, அப்ப நடந்த போது நீ பாத்தியா, ஒரே ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். எவ்வளோ கதை சொல்லுவாங்க தெரியுமா? அவ்வளோ கதைகளை சொல்லுவாங்க. இந்த நாவல்ல வந்து நான் அகரன் கிட்டக்க வந்துட்டாரு. ஆம்பலாப்பட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய கிராமம். இது ரொம்ப சின்ன கிராமம் கிடையாது. இந்த கதையில சொல்ற மாதிரி இது கிராமம் கிடையாது, நாடு, ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த நாட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு போயிருக்க ஒவ்வொரு ஜீவனும், ஒவ்வொரு உயிரும் போற்றக்கூடியவர்கள், மதிக்கக்கூடியவர்கள். நான் வந்து இதுல எல்லாரையும் எழுதியிருப்பேனா அப்படின்னா எனக்கு தெரியாது. நான் எவ்வளவு என்னால சேகரிக்க முடிஞ்சிச்சோ, எவ்வளவு என்னால ஒவ்வொரு கதை மாந்தர்களுக்கும் கதாபாத்திரங்களுக்கும் உயிர் கொடுக்க முடியுமோ கொடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சின்ன புள்ளி தான். இந்த கிராமத்துல இப்ப விகே சார் பேசின ஒரு மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவு அவருக்கான அடுத்த ஒரு எழுத்தாளருக்கான ஒரு உருவாக்கமாக கூட இருக்கலாம். இந்த ஆம்பலாப்பட்டுக்கான கதைகள் அவர் எழுதலாம்.
நான் விட்ட இடத்த அவர் எழுதலாம். நான் விகே சார்ன்னு நான் சொல்ல வரல. இன்னொருவர் யாரோ ஒருவர் தன்னுடைய தாத்தாவை பற்றி எழுதலாம், பாட்டியை பற்றி எழுதலாம், அத்தையை பற்றி எழுதலாம். இந்த கிராமத்தில் கதைகள் நிறைய கிடக்கு. வெண்மணியை விட அதிகம் பேசப்பட வேண்டிய கிராமம் ஆம்பலாப்பட்டு கிராமம்தான். இந்த கதையில் நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய இலக்கிய நண்பர்கள் இங்கே வந்திருந்து என் கூட இருந்து எப்படி சொல்கிறது, என்னோட ஒவ்வொரு அசைவுலையும் ஒரு விஷயத்தை எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய நண்பர்கள் தான் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும். என்னோட கிட்டத்தட்ட 25 வருடத்துக்கு பிறகு என்னோட கல்லூரி தோழிகள்லாம், கல்லூரின்னு சொல்லக்கூடாது, நான் கல்லூரியில் பட்டம் படிக்கலை, பாலிடெக்னிக் தான் படித்தேன், டிப்ளமோ. அங்கே படித்த என்னோட தோழிகள் எல்லாம் வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து மதுரையிலேருந்தெல்லாம். ஒரு இதுக்கெல்லாம் நன்றிங்கிற வார்த்தையெல்லாம் தகாது, இதுக்கெல்லாம் லவ் யூ தான். தாத்தா என்னிடம் சொல்லுவார், என்னட்ட தாத்தா கடைசியாக பேசின வார்த்தை, அகிலு ஒரு முத்தம் கொடு. அதுதான், அந்த முத்தம் தான் நான் இங்கே எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறேன். இந்த முத்தத்தை எல்லாருக்கும் கொடுப்போம். முக்கியமாக குறிப்பாக என்னோட எடிட்டரை பற்றியும் என்னோட பதிப்பகத்தை பற்றியும் நான் 2 வார்த்தைகள் பேசிடணும். எடிட்டர் நிறைய விஷயங்களை தாண்டி தான் இந்த கதை. ஏன் அப்படின்னா, என்னோட சொந்த கிராம கதை, என் உறவுகள் சார்ந்தது, என்னுடைய குடும்பம் சார்ந்தது. நான் இதை கதையாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னா எனக்கு நிறைய சிக்கல்கள் இதில் இருந்தது. அப்போ என் கூட பேசுறதுக்கு ஒரு நபர் வேணும், நான் சொல்லக்கூடிய கதையை கேட்கறதுக்கு ஒரு நபர் வேணும். அப்படி ஒரு தருணத்தில் கிடைத்ததான் விக்னேஷ் ஹரிஹரன். 25 வயது கூட இருக்காது அவருக்கு. அவர்கிட்ட நாவலை கொடுத்துட்டு படிச்சுட்டு முடித்த உடனேயே அவர் என்கிட்ட முதல்ல சொன்ன வார்த்தை, அக்கா ஃபஸ்ட்டு சாப்டரை தூக்கிடுங்க அப்படின்னாரு. என்னது அப்படின்னு, ஃபஸ்ட்டு சாப்டரை தூக்கிடுங்க அப்படின்னாரு. டே மண்டையெல்லாம் கொஞ்சம் நம்ம மன்னிச்சு, கிட்டத்தட்ட 3 வருஷம் கஷ்டப்பட்டு அங்கே உருண்டி இங்கே பிறண்டி எங்கெங்கேயோ தகவலை திரட்டி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாப்டரை தூக்கிடுங்கன்னு ரொம்ப இயல்பாக சொல்கிறானே இந்த பையன், சின்ன பையனாச்சு அப்படிங்கிற ஒரு நமக்கே ஒரு ஈகோ வரும் இல்லையா? அந்த ஈகோவில் அப்படின்னே போனுச்சு. நாங்கள் முதல்ல தொட்ட சாப்டர் வேட்டை தான். அந்த வேட்டை சம்பவத்தை பற்றி எழுதும்போது கிட்டத்தட்ட ஒரே ஒரு கதையை தான் விக்னேஷ் ஹரிஹரன் என்கிட்ட மீண்டும் பேசினார். கிழவனும் பேரும் அந்த நாவல் குறித்து ஒரு 3 மணி நேரம் டெய்லி பேசுவார். வேற எதுவுமே சொல்ல மாட்டார். அக்கா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா அப்படிம்பாரு. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எழுதி ஒன்று அவருக்கு அனுப்புவேன். அவர் மீண்டும் அடுத்த நாள் மீண்டும் 3 மணி நேரம் பேசுவார். என்னோட கதையை பற்றியே பேச மாட்டார். அந்த நாவல் குறித்து, அந்த நாவலில் வர்ற ஒரு வேட்டை சம்பவத்தை குறித்து முதல் நாள் என்ன வார்த்தை எப்படி என்ன டோனில் பேசினாரோ அதே டோனில் 3 மணி நேரம் மீண்டும் பேசுவாப்புல. நமக்கு கொஞ்சம் சுறுசுறுன்னு தான் இருக்கும். நம்மளை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காப்புல இந்த பையன் தெரியலையே, நம்மளுக்கு ஒன்றுமே தோணலன்னு நினச்சி எது சொல்கிறாரா அப்படின்னு. அப்படி ஒரு சாப்டர் கிட்டத்தட்ட 3 முறை பேசி எழுதின பிறகு அடுத்த எந்த சாப்டருக்குமே அவர் என்னுடன் அதிகம் பேசவில்லை. ஓகேக்கா இதை வச்சிடலாம். கடைசியா நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, தம்பி நடுவில் 2 சாப்டர் தூக்கிடலாம் தம்பி அப்படின்னு. இதுதான்க்கா, இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னாரு. அப்படி பேசியே என்னோடு பயணித்த விக்னேஷ் ஹரிஹரனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நூல்வனம் கிட்டத்தட்ட என் நாவலை 1 வருஷம் வச்சிருந்திருக்காங்க. படிச்சுட்டு இல்லைம்மா இதை இன்னும் நீங்க மேம்படுத்தணும், உங்ககிட்ட கதை இருக்கு, ஓப்பனா எழுதுங்க, தயவு செஞ்சு இன்னும் ஓப்பனா வாங்க, உங்க ஊர் கதை தான், ஆனா நீங்க கொஞ்சம் எதையோ பயப்படுறீங்க, எதையோ சொல்ல தயங்குறீங்க, ஓப்பனா வாங்க அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி மீண்டும் என்னை கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கத்தில் வர வேண்டிய நாவலை 400 பக்கத்துக்கு மாற்றி அமைத்த நண்பர்களுக்கு, அதாவது இதுவும் விக்னேஷ் ஹரிஹரனுக்கு தான் இதுவும் சேரும். ஆனால் விக்னேஷ் ஹரிஹரனை அறிமுகம் செய்த நூல்வனம் மணியண்ணா அனிதாவுக்கு நன்றி. லக்ஷ்மி அப்படின்னுக்கிட்ட எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவார். இப்போ கூட என்னை வந்து திட்டிட்டு போனார் ரகசியமாக காதுக்குள்ள. ஏன் எந்த கதாபாத்திரத்தோட பெயரையும் நீ மாற்றாமல் அப்படியே எழுதிட்ட அப்படின்னு கேட்டார். நான் அப்படி தான் எழுதுனேன். ஆரம்பத்தில் இந்த ஊருக்கு பேர் வைக்கலை, நான் ஒரு பேர் வச்சேன், நான் ஒரு கதாபாத்திரங்களுக்கு பேர் வச்சேன், நான் எழுதுறேன்.
கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கம் 20 பக்கம் இதுக்கு மேலே என்னால் எழுதவே முடியலை. நான் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆம்பலாப்பட்டுன்னு பேர் வரும், சேனாதரு முடிவொண்டாந்தருன்னு தானாகவே அந்த தெருக்களுடைய பெயர் வரும். அடுத்தது பேர் வரும், வேணானா சுப்பையன், எஸ்ஏ முருகையன் அப்படின்னு சொல்லி பேர் தானாகவே அது எழுதும். நான் ஒரு பேர் வச்சுருப்பேன், ஆனால் அடுத்த 6வது பக்கத்தில் அது பேர் தானாகவே அது வரும். அப்போ நான் ஒன்றை தான் உணர்ந்தேன், அப்போ இந்த நாவல் வந்து நான் எழுதலை, நாவல் தான் அதுவா தானா எழுதிக்கிட்டு இருக்கு. நீ ஏன் பேரை மாத்துற? பேரையும் ஊரையும் மாத்துறதுக்கு வந்து வரலாற்று ஆசிரியர்னு வேற என்னைய சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருந்துச்சு, கூச்சமாகவும் இருந்துச்சு. ஆனால் ஒரு புனைவாசிரியனாக தான் என்னை நான் வந்து இந்த நாவலுக்குள்ளே முழுசாக கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த புனைவு ஆம்பலாப்பட்டுக்கு வேணா தெரிந்த கதையாக இருக்கலாம், ஆனால் ஆம்பலாப்பட்டுக்கு அடுத்து உள்ள தொண்டராம்பட்டு கிராமமோ அல்லது சோழகன் குடிக்காடோ அல்லது பக்கத்தில் இருக்க ஆலத்தூருக்கோ இந்த கிராமத்து கதை புதுசு. பக்கத்து கிராமத்துக்கே புதுசாக இருக்கும்போது அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூருக்கு, புதுக்கோட்டைக்கு அப்போ இன்னும் புதுசாக தான் இருக்கும். அப்போ அவர்களுக்கு அந்த பெயரோ அல்லது அந்த ஊருங்கிறதோ அவங்களுக்கு அதை தொந்தரவு கொடுக்காது. அவர்கள் அந்த மனிதர்களை இந்த கதையின் வாயிலாக தான் கண்டடைவாங்க அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. என் மனிதர்களை நான் மாற்ற விரும்பவில்லை, அப்படியே பெயரை கொடுத்திருக்கிறேன். நிறைய பேரை நான் விட்டு இருக்கலாம், சிலரை தொட்டு இருக்கலாம், சில பெண்களுடைய வாழ்க்கையை நான் திருடி எழுதியிருக்கலாம். படிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக விவாதத்துக்கு கொண்டுட்டு வாங்க. ஏன் நம்ம மாறிட்டோம், ஏன் நம்ம அப்பா மாதிரி இல்லை, நம்ம தாத்தா மாதிரி இல்லை, மாமா மாதிரி இல்லைன்னு ஒரு விவாதத்துக்கு கொண்டுட்டு வாங்க. என்னோடு சிங்கப்பூருக்கு எனக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்த என் தோழி அழகு நிலா, உண்மையை சொல்லணும்னா நான் அதிகம் பயப்படக்கூடிய இடம் ஒரே நம்பர் அழகு நிலாவுக்கு தான். ஏன்னா விமர்சனத்து மூலையே என்னை அடிச்சிடுவாங்க. இப்போ அவங்க வந்து இங்கே மேடையில் பேசுனதெல்லாம் வேற, போய் கட்டுரை ஒன்று எழுதி அப்புறமா என்னை அடிப்பாங்க. அதற்கும் மிக்க நன்றி. இப்பயே சொல்லிட்டேன், கட்டுரையை எழுதி கொடுத்துடணும். நான் அழைத்தவுடன், ஏன்னா இங்கே வந்திருந்த பேச்சாளர்கள்லாம் வந்து அவ்வளவு எளிதில் இப்படி ஒரு அங்கிருந்து உள்ளடக்கிய ஒரு கிராமத்திற்கு வரக்கூடிய பேச்சாளர்கள் கிடையாது. நான் அழைத்தவுடன் சரி ரமா அப்படின்னு 3 பேருமே சரி, கோபாலகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும், ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், அசதா சாராக இருக்கட்டும், 3 பேருமே சரி என்று சொன்ன உடனே எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஒரு பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் கையில் நம்ம கொடுக்குறோம் நம்மளுடைய நாவலை. இதை நம்ம சரியாக படைச்சிருக்கோமா, சரியாக கொடுத்துருக்கோமா? நேற்று நைட்டு வரைக்கும் நான் வந்து என்னுடைய ஏற்புரையை எழுதவே இல்லை. நிலா தான் சொன்னாங்க, நீ உளருவ, நீ நிறையா உளருவ, நிறைய பேரை விட்டுடுவேன், தயவு செஞ்சு ஒரு 4 வரியாவது எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. 4 வரிக்கு மேலே எனக்கு எழுதவும் தெரியலை, நான் எழுதுனதெல்லாம் படித்தேனான்னு அதுவும் தெரியாது. ரொம்ப நன்றி சார். உங்கள் இந்த அன்பு வந்து இங்கே உங்களுக்கும் நன்றி சொல்லக்கூடாது தான். நான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான இந்த ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுத்ததுக்கு பேரன்பு. அகர முதல்வன், குறிஞ்சி பிரபா, இங்கு வந்திருக்கக்கூடிய நூலை வெளியிட்ட சர்க்குணம் அண்ணன் அப்படிங்கிற உறவை தாண்டி நான் சர்க்குணத்தை அண்ணனை வந்து இந்த நாவலுக்குள்ளே நான் வந்து கொண்டுட்டு வந்தது காரணம் அமிர்தத்தின் பேரனாதான். ஏன்னா அமிர்தம் வந்து எந்த இடத்துல முடிவுண்டார் குடும்பத்திலிருந்து வெளியேறினார்கள், எப்படி அது கைவிடப்பட்டது, அந்த உறவு வாய்த்திருந்தால் ஒருவேளை டிகேயின் வாழ்க்கை என்னவாக மாறி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வியில் அன்னைக்கு கைவிடப்பட்ட ஒரு இடம் இன்று சர்க்குணத்துக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை நான் கொடுத்துருக்கேன். இயக்குனர் சர்க்குணத்துக்காக நான் அதை கொடுக்கவில்லை, அண்ணன் சர்க்குணத்துக்காக கொடுத்தது அது. அடுத்தது என்னுடைய பெரியப்பா. வாழ்க்கை முழுக்க வந்து எங்களுக்கு நாங்கள் ஓடி ஓடி விளையாடும் போதெல்லாம் வாய்மொழியாகவும் கண் பார்வையிலும் ஒரு மூச்சு காத்துலையுமே எங்களை எல்லாம் வழிநடத்தியவர். ஒரு நேர்மையையும் ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு கல்வியையும் எங்களுக்கு கொடுத்தவர். எங்களை அத்தனை பேரையும் ஒரே பிள்ளையாக, அது அருணாவாக இருக்கட்டும் ரமாவாக இருக்கட்டும், ஒன்று தான் பெரியப்பாவுக்கு. அந்த விதத்தில் என்னோட பெரியப்பாவுக்கு
நன்றி. ஏற்கனவே சொல்லிட்டேன், ராட்சசியா தான் என் வீட்டில் வளர்ந்துருக்கேன். என்னுடைய அப்பா என்னை அப்படியே வளர்த்தெடுத்தவர். குடும்பத்துக்கெல்லாம் பெரிய அளவில் நன்றி சொல்லணுமா அப்படின்னா சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நான் என்னவா இருக்கிறேன், என்னை எங்கள் அப்பா இன்னைக்கு என்னவா வச்சிருக்காரோ அதுதான் நாளைக்கு என் மகள்கள் என்னை வழி நடத்துவாங்க. எங்கள் அப்பா மூலம்தான் எங்கள் அப்பா வந்து நான் உணர்றேன். என் மகள்கள் வளர வளர என் கணவனை அவர்கள் எப்படி பார்க்குறாங்க, அந்த அப்பாவுக்கான ஸ்தானம் என்ன அப்படின்னு ஒன்று உணரும் போது தான் நான் என் அப்பாவை எங்கெல்லாம் நான் மிஸ் பண்ணேன், நான் என் அப்பா கிட்ட எவ்வளோ எதிர்த்து நின்று இருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு வந்து ரொம்ப இயல்பாலாம் நான் வரல. ஆம்பளாப்பேட்டு பெண்களுக்கு நான் சொல்லுவது ஒன்னே ஒன்று தான், நானும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் எங்கள் அப்பா கிட்ட. நான் போவேன், 12 மணி பட்டிமன்றம் முடியும், நான் வீட்டுக்கு 2 மணிக்கு தான் வருவேன். நான் தஞ்சாவூர் போவேன், மாயாவரம் போவேன், நீ என்னையே தடுக்க ஆளே இல்லை, நான் போவேன்னு சொல்லி போயிருக்கேன். எப்போ? என்னோட 20 வயசுல, 18 வயசுல. எங்கள் அம்மா 20 வயசுல இல்லாத போது எல்லாரும் சொன்னாங்க, இந்த பொண்ணு பாட்டுக்கு ஊர் சுத்துதே, நீ விட்டுட்டு இருக்கிறியேன்னு. என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியணும் ஒரே வார்த்தையில் எல்லாரையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்தது என்னோட அப்பா, என் தம்பி. தம்பி இல்லைன்னா அக்காவுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்க முடியாது. லக்ஷ்மியும் முன்னாடி வந்துட்டாரு. இது வந்து சில நேரத்தில் சில விஷயங்களை நம்ம பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்தது என்னோட மாமனார் மாமியார். என் வீட்டில் எப்படி வேணாலும் நான் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இதை விட ராட்சசித்தனமாக தான் என் மாமியார் மாமனார் கூட நான் வாழ்ந்திருக்கேன். எந்த இடத்துலையும் என்னை கைவிட்டது கிடையாது. அம்மா அப்பாங்கிற ஒரு வார்த்தைக்கு நான் அழைத்த அந்த வார்த்தைக்கு என்னை வந்து மகளாக ஏற்றுக்கிட்டு, எங்கள் மாமியார் வந்து என்னோட முதல் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் வந்து கோல்டன் பாயிண்ட் அவார்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். நான் சொன்னேன், எனக்கு அதிகமாக பொறுப்பு கூடுற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குன்னு. அப்போ என் மாமியார் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதை விட உன்னோட அடுத்தடுத்த படைப்பு சிறப்பாக இருந்துச்சுன்னா உனக்கு இந்த பயம் இருக்காது. இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தாலே என் மாமியார் சொல்லுவார், 4 ஆம்பளைக்கு நடுவில் பேசுகிறவன் நீ, இவ்வளோ தைரியமாக பேசுகிறவ, ஒரு நல்லது கெட்டதை செஞ்சுடுவ, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சின்ன பிரச்சனையை விட்டு கொடுத்து போயேன் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்வதற்கு பெரிய படிப்பு தேவையில்லை, உறவோட முக்கியத்துவம் தெரிஞ்சா ஒன்றுமே போதும். அதை தான் நான் மீண்டும் மீண்டும் எல்லாருக்கும் சொல்றது. நான் இங்கே நிறைய பேரை விட்டுருக்கலாம், நிறைய விஷயங்களை சொல்லாமல் மறுத்திருக்கலாம். உறவுகளை கைவிடாதீங்க. ஆம்பளாப்பட்டு பெண்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. நிறைய பேசியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். எல்லாரையும் ஒரு முறை தாத்தா சொன்ன அந்த கடைசி வார்த்தையுடன் கட்டி தழுவி, அகிலே ஒரு முத்தம். நன்றி, வணக்கம். எழுத்தாளர் ரமா சுரேஷ் அவர்களுடைய உணர்ச்சி மிகுந்த இந்த ஏற்புரை. இப்பொழுது கூட்டம் இனிதே நிறைவு பெறுகிறது. நீங்க எல்லாருமே மேடைக்கு வந்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்திருந்து ஒரு புகைப்படம் எடுக்கலாம். ஆம்பலாப்பட்டு மக்கள்ல வந்து மத்தியில வந்து நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவா அது வரலாற்றில் இருக்கும். எல்லாருமே மேடைக்கு வாங்க.